ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூரி அண்ட் மசாலா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்கலாம். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லைனா நைட்டு டின்னர் கூட வச்சுக்கலாம். பட் என்னோட அட்வைஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுங்க. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கு, 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அன்னாசி, 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, 1 கல்பாசி, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்கிறதுக்கு கடுகு, குழம்பு கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லித்தலை குட்டி குட்டியாக கட் பண்ணது. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் வரை வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் நான் கட் பண்ணுறேன். இப்போ எல்லா வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்க வந்து வெந்துருச்சு, அதை மசிச்சு வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, குழம்பு கடலைப்பருப்பு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அன்னாசி, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 கல்பாசி, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம கீறி வச்சிருக்க பச்சை மிளகாயை உள்ள சேர்த்துடலாம். கருவேப்பிலை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெட்டி வச்ச வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துடலாம். இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, ஓரளவு வதங்கிட்டாலே சரியா இருக்கும். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா வேகமாக வதங்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம்ல, அதுக்காக தான் இந்த பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம்.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை உள்ளே சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்த பிறகு ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 200 கிராம் கோதுமை மாவு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இந்த ரவை தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா பூரி நீங்கள் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது அப்படியே கிறிஸ்பியாக உப்பலாகவே இருக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். அடுத்து ஊற வச்ச ரவையை நான் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம பூரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். பூரிக்கு மாவு பிசைஞ்ச உடனேயுமே எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடணும். நீங்கள் டிலே பண்ணிவிட்டு வெளியிலே வச்சுட்டிங்க அப்படின்னா பூரி நல்லாவே எண்ணெய் குடிச்சிடும். அதனால இமீடியட்டாக மாவு பிணைஞ்ச உடனேயுமே பூரி தட்டி போட ஆரம்பிச்சிடணும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாவு தேய்க்கிறது கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சா பூரி உப்பெல்லாம் வராது. ஓரளவு திக்னஸாக இருக்கணும். இப்போ பூரி நல்லா அழகா உப்பெல்லாம் வந்திருக்கு. எண்ணெய் ரொம்ப காஞ்சி இருந்துச்சுன்னா போட்ட உடனே கருகிடும். அதனால ஓரளவு மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்போ பூரியும் மசாலாவும் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேம் சமையல் சம்பவம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.